சார் வயலுக்கு போயிருக்காங்க. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க. Hold on please. என்ன அன்னைக்கு விடுகதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆளையே காணோம். ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து. வா ஒரு காபி சாப்பிட்டு போலாம். அட வாப்பா. உன்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். அதுக்கு தான் கூப்பிடுறேன். நீ வா. அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க. அது கொடுக்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். No need to go immediately. இது உன் வீடு மாதிரி. நீ எப்ப வேணும்னாலும் வரலாம். You are always welcome. We are the only educated people in this village. உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த கிராமத்திலேயே இங்கிலீஷ் படிச்சவங்க. சோ அறிவு போட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்க. Let us have coffee. காபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல சார். உட்காரு தம்பி. கௌரிமா யாருன்னு பாத்தியா? only educated people in this village. போய் காபி கொண்டா. இல்ல வேண்டாங்க. தம்பி சில நேரங்கள்ல வேண்டாம்னு நினைக்கிற பொருளுக்கு தான் வேல்யூ ரொம்ப அதிகம். பட் அது நமக்கு வேணுங்கிற நிலைமை வரும்போதுதான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும். இது என்னோட அனுபவம் இல்ல, பல அனுபவசாலிகள் சொன்னது. கௌரிமா ப்ளீஸ் பிரிங் த காஃபி. ஏன் தம்பி கேக்குறீங்க அந்த கதைய? எங்களுக்கு ஒரே செல்ல பொண்ணு. நேத்து செண்பகத்தை கூட போய் விளையாடினதுல காலில் அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்கா. நாட்டி கேர்ள். சார் அது வந்து என் வீட்ல. உன் வீட்ல? This must be a confusing matter and a major problem. Something wrong. இவ்ளோ நடந்திருக்கு. ஏண்டி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல? என்ன எதுவும் கேட்காதடி. செண்பா நான் ஊருக்கு போறேன்டி. கௌரி என்னால முடியாதுடி. இங்க இருந்தா அவரையே நினைச்சு நினைச்சு செத்து போயிருவேன். ஓஹோ இந்த நினைப்ப அங்க போனா மட்டும் வராதா? அதுக்குதான் இந்த காயம் இருக்கே. இத பார்த்து என் மனசு தேத்திக்கிறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ இல்லையோ, நான் அவரை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. கால்ல கஷாயத்தை கொட்டினாரே அது போதும்.
நீ கோவில் மண்டபத்துக்கு வர்ற. எதுக்கு? முதல்ல நீ வா, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணே, அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அப்பவே வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். கௌரி கால்ல கஷாயத்தை தெரியாம கொட்டினீங்களா இல்ல வேணும்னு கொட்டினீங்களா? செண்பகம், எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே. அவ உங்களை காதலிக்கிறது குத்தான்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அவ உங்க வீட்டுக்கு வந்தா மோர்ல முடிய போடுறது, உப்பாள்ளி கொட்டுறது இருக்கு. அப்படி செஞ்சீங்க. அவ உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க செஞ்சீங்க. ஆனா அவ உங்க வீட்லயே வாழணும்னு ஆசைப்பட்டா. அவ என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? நான் இந்த ஊர்ல இருந்தா அவரை நினைச்சு நினைச்சு செத்து போயிடுவேன்னு சொன்னா. உங்களாலதான் அவளுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அது வந்து ஏன்னு யோசிக்கிறீங்க? நீங்க அவளை காதலிக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அவகிட்ட மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது போதும் அவளுக்கு. அவளை நான் மலைக்கோயில் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கேன். அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா. I'm sorry. கால்ல பட்டது குணமாயிடுச்சு. கௌரி, நான் தெரியாம. கௌரி, கௌரி.